மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. எங்க பார்த்தாலும் மாங்காய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. குண்டு குண்டு மாங்காய் இந்த மாதிரி கிடைச்சதுன்னா ஆவக்காய் ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க. பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுதில்ல. நான் 2 கப் அளவுக்கு மாங்காய் வர மாதிரி கட் பண்ணி அளந்தெடுத்து மிக்சிங் கோலுக்கு மாத்திட்டேன். 1/4 கப் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை 1 மணி நேரம் வெயில்ல காய வச்சு அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். 1/4 கப் அளவுக்கு கல்லுப்பையும் அரைச்சு நைஸா எடுத்து வச்சாச்சு. 1/2 கப் அளவுக்கு மிளகா பொடியையும் அளந்து எடுத்து வச்சாச்சு. 1/4 கப் அளவு பூண்டையும் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அளந்து வச்சதுக்கு அப்புறமா மிக்சிங் பவுல்ல இருக்கிற மாங்காவோட 1 கப் அளவுக்கு ஆயில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடி எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கடுகு வெந்தய பொடியை சேர்த்துட்டேன். மிளகா பொடியை சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு 1/4 கப் அளவு பூண்டை பாதி அளவுக்கு முழுசா சேர்த்துக்கோங்க. பாதி அளவுக்கு நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில விட்டு விட்டு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம எந்த ஜாடியில மாங்காய் ஊற போட போறோமோ அந்த ஜாடியில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில நல்லா சுத்தி இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் ஊறுகாவை ஜாடியில போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஏர் டைட்டா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா டைட்டா கட்டி வச்சிருங்க. 3 நாள் தொடாம ரெஸ்ட் விட்டுருங்க. வீட்டுல ஒரு மூலையில வச்சிட்டீங்கனாலே போதும். நல்ல சூப்பர் டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் ஆவக்காய் ஊறுகாய் செம்மையா ரெடி ஆயிருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும். வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. வேலை ரொம்ப ஈஸி தான், ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். சுடு சாதம், பழைய சாதம், தண்ணி ஊத்தி வச்ச சாதத்துக்கு கூட இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பை.